ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிறது என்னென்னாக்கா வடகறி எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். ஸோ இது தோசை, இட்லிக்கெலாம் பூரிக்கு இதெல்லாம் ரொம்பவே ஆப்டாக இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இது நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம். ஸோ மீன்வைல் நான் என்ன பண்ணியிருக்கேனாக்கா, ஒரு 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு நான் ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன். நான் ஒரு 1 hour ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம இந்த தக்காளி, வெங்காயம், இந்த பச்சை மிளகாயெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட பார்த்திங்கனாக்கா கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இருந்ததுனாக்கா சேர்த்துக்கோங்க, நல்ல ஃப்ளேவர் வரும். இப்போ இது நம்ம வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளியும் அதே மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய பேர் பச்சை மிளகாய் ரொம்ப நல்லா காரமாக சாப்பிட்றவங்க அந்த கடலைப்பருப்பு அரைக்கிறப்போ ஒரு பச்சை மிளகாய் போடுவாங்க. ஸோ நாங்கள் கொஞ்சம் மீடியமாக காரம் போதுன்றதுனால நான் கீழே போட்டிருக்கேன். ஸோ இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம அந்த கடலைப்பருப்பை போட்டு நம்ம குறைன்னு அரைச்சி எடுத்துடலாம். ஸோ கடலைப்பருப்பு அரைக்கிறப்போ பார்த்திங்கனாக்கா ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இது ரொம்ப தண்ணி ஊற்றாமல் நம்ம குறைன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்போ தான் நம்ம ஆவை கட்டுறப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றாமல் குறைன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கனாக்கா வடகறி இந்த மாவு அரைச்சி அதை எண்ணெயில் போட்டு நம்ம வடை மாதிரி எடுத்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா உதுத்து கிரேவி பண்ணுவாங்க. ஸோ நான் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன். இப்போ ஒரு சின்ன கடாய் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நிறைய பேர் ஸ்டீமர் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அதில் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் பார்த்திங்கனாக்கா சிம்பிளாக முடிக்கணும் அப்படின்றதுனால ஒரு சின்ன கடாயில் ஒரு 1/2 சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வீட்டில் எப்போவுமே சாப்பாடு வெடிக்கிற வெடித்தட்டு, ஸோ அது உள்ளே என்னோடய கடாய்க்கு உள்ளுக்கு போகிற மாதிரி செட் பண்ணிவிட்டு, அதுக்கு மேலே வாழை இலை இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் லைட்டாக அந்த பிளேட்டில் ஆயில் தடவி கூட நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் அந்த கடலைப்பருப்பை அரைச்சதை நீங்கள் வைக்கலாம். எங்கள் வீட்டில் வாழை இலை இருக்கிறதுனால நான் அது வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி வடை மாதிரி நம்ம அதில் தட்டி வைக்க போகிறோம் ஸ்டீம் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நம்ம தட்டி அதில் வச்சிடலாம். இப்போ நான் எல்லாமே தட்டி வச்சுட்டேன். இப்போ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஸ்டீம் ஆகட்டும். ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணுங்கள். ஸோ அப்போ கலர் நமக்கு நல்லா இன்னும் எல்லோ கலரில் நல்லா மாறிடும். இப்போ தட்டு போட்டு மூடிடுறேன். ஸோ மீன்வைல் நான் புதினாவும் நான் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி நான் வச்சுருக்கேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு. இப்போ நம்மளுக்கு ஸ்டீம் பண்ணதும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. அந்த இலையில நல்லா ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்து ஆற விட்டுடலாம். ஒரு பக்கமாக ஓரமாக வச்சு நம்ம ஆறுனதுக்கப்புறமா உதுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ அதே கடாயில் நம்ம வெங்காயம், தக்காளி அதெல்லாம் போட்டு தாளித்து எடுத்துடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நான் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுடலாம். பட்டை, லவங்கம், கிராம்பு, ஜாதி பத்திரி, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரு 2 நம்பர்ஸ் எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாம். இது நல்லா புரிஞ்சதும் நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாமே போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட பார்த்திங்கனாக்கா நம்ம ஆவி கட்டி எடுத்து வச்ச அந்த கடலைப்பருப்பு நல்லா ஆறிடுச்சு. ஸோ ஒரு ஃபோக் வச்சு நான் அதை நல்லா உதுத்து எடுத்துக்கிறேன். ஸோ வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ வெங்காயம் லைட்டாக வதங்கி வர்றப்போ கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா ஃப்ளேவர் வரும்.
இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி, ஒரு பழுத்த தக்காளி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் நல்லா வதங்கிட்டோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இஞ்சி பூண்டு வந்து ஆட் பண்ணலாம். ஸோ நான் வந்து புதினாலாம் ஆட் பண்ணுறதுனால நான் எதுவுமே இது பண்ணல. இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம உதுத்து வச்சதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதனோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள். ஆல்ரெடி நம்ம 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கிறேன். இப்போ 1/2 சொம்பு அளவுக்கு தண்ணி வந்து நம்ம ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம கொதிக்க விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு 10 நிமிஷம் கழித்து கொதி வந்ததுக்கப்புறமா மீதம் உள்ள புதினாவை நம்ம அதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வடகரி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டு, உங்களுக்கு இன்னும் நல்லா திக்னஸ் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இன்னும் கூட நீங்கள் வந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் வந்து நீங்கள் கொதிக்க விடலாம். ஸோ எனக்கு இந்த அளவுக்கு போதுன்றதுனால ஃபைனலாக வந்து கொத்தமல்லி